இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. உங்க ரத்தத்தால் எங்களை ஒவ்வொருத்தரையும் கழுவும் ஆண்டவரே, தூய்மையாக்கும், விடுதலை தாரும், அனைத்து மனக்கட்டு உடைக்கப்படுத்தும். Bind and cast every unclean spirit, Father, the mighty name of Jesus. Mother Mary, intercede for us. Hail Mary, full of grace, the Lord is with thee. Blessed are you amongst women, blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. இன்னைக்கு ஒரு ஆமென். ஆமென். ஸோ இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான விஷயத்தை வந்து நம்ம கற்றுக்கொள்ள ஆண்டவர் அழைக்கிறார். எப்படி குடும்பத்தில் நம்ம வந்து இது முன்னாடி வந்து சிந்தித்தோம். பிள்ளைகள் ஒரு ஆசீர்வாதம், கடுத்தரைப்பு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதில் முக்கியமாக 2 விஷயங்கள் கடவுள் இன்னைக்கு சிந்திக்க அழைத்தார். அன்னைக்கு பிள்ளைகளை வளர்ப்பது அப்படின்றது கிடையாது, ஒரு பொறுப்புள்ள ஒரு ஆணையும் பெண்ணையும் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து எந்த மாதிரி ஒரு ஆணை நான் வளர்க்கின்றேன், எந்த மாதிரி ஒரு பெண்ணை நான் வளர்க்கின்றேன். நம்ம பிள்ளைகள் அப்படின்னு பார்த்தா அவங்கள மாதிரியே வந்து அவங்கள வந்து பாதுகாக்கிறோம் அப்படின்னு நினைச்சு, அவங்கள நேசிக்கிறோம் அப்படின்னு நினைச்சு, அன்பு காட்டுகின்றோம் அப்படின்னு நினைச்சு நம்ம வந்து என் 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 வயசுல வந்து நான் சின்ன பையன் குழந்தையா இருக்கும்போது பல விஷயம் எனக்கு கிடைக்கல அப்படின்ற ஒரு ஏக்கத்தில் நம்ம வந்து பல நம்ம குழந்தைகளை நம்ம பல பேர் வந்து செய்யற ஒரு தவறு, அவங்கள வந்து ஸ்பாயில் பண்றாங்க. அவங்க சிந்திக்கிறதுக்கு முன்னாடியே பல விஷயங்களை வாங்கி கொடுத்து அவங்கள வந்து என்ன சொல்றேன், தேவைக்கு மிகுதியாகவே பல விஷயங்களை செய்து அவங்க வளரும் போது அவங்களால வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயம் உடனே எனக்கு எல்லாமே கிடைச்சிடணும் அப்படின்ற ஒரு ஒரு கெட்டு போன ஒரு சூழ்நிலையில அவங்க வளர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனா எந்த விதத்தில் நம்ம வந்து அவங்கள சிந்திக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சிந்திக்க அழைக்கிறார். நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 6வது வசனம். அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கின்ற விதத்தில் நம்ம வந்து சிந்திக்கணும். எப்படி நல்ல ஒரு ஆணும் நல்ல ஒரு பெண்ணாக வரணும் அப்படின்னு சொல்லி பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சிந்திக்கணும். வாசிக்கிறீங்களா? நீதிமொழிகள் 22வது அதிகாரத்தில் 6வது வசனம். ஏனெனில் ஞானம் அளிப்பவர் ஆண்டவரே, நல்வழியில் நடக்க பிள்ளையை பழகு. கரெக்ட். முதுமையிலும் அவர் எந்த பழக்கத்தை விட்டு விட மாட்டார். நல்வழியில் நடக்க ஒரு பயிற்சி கொடுக்கணும் பிள்ளைகளை. அவங்க வழங்கும் போது அவங்க வந்து அதை விட்டு விலக மாட்டார்கள். இது ஒரு பயிற்சி கொடுக்கறதுக்கு வந்து கடவுள் வந்து நம்மளை வந்து ஒப்படைத்திருக்கின்றார். எந்த வழியில் அவங்க செல்லணும், நல் வழியில் செல்வதற்கு நம்ம வந்து பயிற்சி கொடுக்கணும். சீராக்கின் புத்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனத்துல பாத்தீங்கன்னா, வேலைக்காரனாக அவங்க அப்பா அம்மா வந்து நான் அவங்களுக்கு பணிவிடை செய்வதற்கு வந்து கடவுள் என்ன படைச்சிருக்கிறார் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவங்க வந்து செயல்படணும். ஆனா நம்ம எப்படி செய்யறோம்? நம்ம வந்து ஒரு நண்பர்களா பாக்குறோம். அதனாலே வந்து அவங்க அப்பா கிட்ட கிடைக்கலையா அம்மா கிட்ட போறாங்க, அம்மா கிட்ட கிடைக்கலையா அப்பா கிட்ட போயிடுவாங்க. பிள்ளைகள் 2வது விஷயம் நம்ம இதுக்கு முன்னாடி சிந்திச்ச விஷயங்கள் தான் இதெல்லாம். 2வது விஷயம் என்ன? அவங்க நமக்கு கொடுத்த பொறுப்பு அப்படின்ற அவங்க ஒப்படைத்திருக்கின்ற நம்ம வந்து அத ஆண்டவருக்கு ஏற்றபடியாக அவங்கள வளர்க்கணுன்றதுக்கு வந்து அது ஒரு பொறுப்பு. ஆனா நம்ம என்ன யோசிக்கிறோம்? அது என்னோட சொத்துன்ற மாதிரி நம்ம யோசிக்கிறோம். என்னுடையது அப்படின்றத நம்ம யோசிக்கிறோம். நம்மளை விட்டு பிரியாத மாதிரி நம்ம சிந்திக்கிறோம். அதனால என்ன நடக்குது? அவங்க வளரும் போதும் சரி, அவங்க வாழ்க்கையில நம்ம பல அப்பா அம்மா வந்து நுழைந்து அவங்க வாழ்க்கையை சுக்குநூறா ஆக்குறது நம்ம பார்த்திருக்கிறேன். சுக்குநூறா ஆக்குறதுக்கு கிடையாது, அது வந்து ஒப்படைத்திருக்கின்றார் கடவுள் வந்து. we are stewards, நம்ம ஓனர் கிடையாது. அவங்க மேல ஆதிக்கம் செலுத்துவதற்கு கடவுள் வந்து ஒப்படைக்கல, அவங்கள வழி நடத்துவதற்கு ஆண்டவர் வந்து ஒப்படைத்திருக்கின்றார். அது பல பேர் வந்து அந்த விதத்தில் சிந்திப்பது கிடையாது. அதனாலேயே பல பிரச்சனைகள் அவங்க வாழ்க்கையில சந்திக்கின்றார். 3வது விஷயம் நம்ம சிந்திக்கல, இது வரைக்கும் சிந்திக்காத 3வது விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம அதுல முக்கியமா தகப்பன், அப்பா, இந்த குடும்பத்தில் இருக்கின்ற தகப்பனுக்கு கூட ஒரு மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு அவங்களோட பிரசன்னம். அவங்க வீட்டுல இருக்கணும், அந்த பிள்ளைகளை வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி கடவுள் இது வந்து மிகவும் அதிகமா விரும்புகின்றார்.
அது ஒரு அடையாளம், விண்ணக தந்தையின் வெளிப்படுத்துதல். அங்க ஒரு பாதுகாப்பும், ஒரு தகப்பன் தருகின்றது ஒரு பாதுகாப்பும், ஒரு செல்ஃப் வொர்த். நான் வந்து கடவுளின் சாயல் படைக்கப்பட்டிருக்கின்றேன். என் அப்பா வந்து என்ன பாதுகாப்பாங்க. நான் ஒரு அத ஒரு என்ன ஒரு தலையாக, வீட்டுக்கு ஒரு தலையாக வைத்திருக்கின்றார். ஒரு அதிகாரத்தை கொடுத்து, எபேசியர் 5வது அதிகாரம் 23வது வசனம், 6வது அதிகாரத்துல 4வது வசனம், இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமாக இயேசு கிறிஸ்துவின் நம்ம வந்து ஒரு பிரதிநிதியாக அங்க வந்து குடும்பத்தில் ஒரு தகப்பனை ஆண்டவர் வந்து வைத்திருக்கின்றார். அதை நம்ம பல நேரத்துல புரிஞ்சுக்கிறது இல்லை. அந்த ஒரு பொறுப்பை, அவங்கள வழி நடத்த வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பை வந்து முக்கியமா அப்பாவுக்கு தான் கொடுத்திருக்கிறாரு. ஒரு தகப்பனுக்கு தான் கொடுத்திருக்கிறாரு. அதை பல பேர் எடுத்து பயன்படுத்துவது கிடையாது. சரி, என் மனைவி வந்து வழி நடத்திக்குவா, எனக்கு வேலை நிறைய இருக்கு, அது பல விஷயங்கள் வந்து அதிகமா முக்கியத்துவம் கொடுத்துடுறோம். வளர்ந்ததுக்கு அப்புறம் ஐயோ அவங்க இந்த மாதிரி இருக்கிறாங்களே, என் பையன் வந்து இந்த மாதிரி இருக்கிறானே, என் பையன் பொண்ணு வந்து மாதிரி வந்து கெட்டு போயிருக்கிறாங்களே, அவங்க வந்து சில வேலைக்கெல்லாம் பொறுப்பா செய்யறது கிடையாது, பொறுப்புகள் கொடுக்கல. பொறுப்புகள் கொடுக்க முடியல. பல பேர் இந்த டிவைன்ல வந்து டிவைன் ரிட்ரீட் சென்டர்ல வந்து பல பல வயசானவங்க வந்து புலம்புகின்றதை பார்க்குறேன். ஏன்னா அவங்க அதை கையாளவில்லை. நல்லா கடவுளுக்கு ஏற்றபடியா வந்து அதை பயன்படுத்தல, அவங்க வளர்க்கவில்லை. நீதிமொழிகள் 20வது அதிகாரத்தில் 7வது வசனம், அவனை அந்த விதத்துல வழி நடத்த வேண்டியது முக்கியமாக ஒரு தகப்பனின் ஒரு பொறுப்பு. நீதிமொழிகள் 20:7 வாசிக்கிறீங்களா? எவர் களங்கமற்ற நேர்மையான வாழ்க்கை நடத்துகிறாரோ அவருடைய பிள்ளைகள் அவரின் காலத்துக்கு பின் நற்பேறு பெறுவார்கள். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சில அம்மா எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து ஒரு தகப்பன் கண்டிப்பதை அனுமதிக்கவே மாட்டாங்க. அதெல்லாம் வேண்டாம், நீங்க கண்டிக்காதீங்க அப்படின்னுவாங்க. அதெல்லாம் மிகப்பெரிய தவறு. அதெல்லாம் அதனாலே பல பிள்ளைகள் ரொம்ப கெட்டு போய் அவங்களுக்கு வந்து ஆசைப்படுறது உடனே வேணும். கடன் வாங்கினாலும் சரி, கடன் வாங்கி டக்குன்னு உடனே வாங்கிடணும். அதனாலே வந்து கடன் மேல கடனா வந்து அவங்களுக்கு வந்து இந்த பினான்சியல் மேனேஜ்மெண்ட், அந்த பொருளாதாரத்தை எப்படி வந்து சிக்கனமாக அதை வந்து பயன்படுத்துவது அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. அவங்க ஆசைகளுக்கு அடிமையாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த விதத்துல அவங்க அப்பா அம்மா வளர்த்துருக்கிறாங்க. அந்த விதத்துல வந்து அப்பா அம்மா வளர்த்துருக்கிறாங்க. அது வந்து அது அது அப்பா அம்மாவோட செய்த ஒரு தவறு. பிள்ளைகளை பல நேரத்துல வந்து எல்லாரும் நீங்க எந்த மாதிரி இருக்கிறீங்க, அந்த மாதிரி இருக்கிறீங்க குத்தம் சொல்லுவாங்க. ஆனா அப்பா அம்மா வளர்த்த விதம் சரி கிடையாது. எல்லாத்தையும் வந்து அப்பா அம்மா குத்தம்னு சொல்லல. ஆனா அதுக்கு வந்து மிக முக்கியமான ஒரு காரணம், மூளை காரணம் அப்படின்றது அவங்கதான். அது சொல்லிக் கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை. அது கரெக்டா சிக்கனமா நடக்கணும். இது இது ஏன் இந்த மாதிரி செய்யறோம்? சில பேர் வந்து காரணம் சொல்ல மாட்டாங்க, திட்டுவாங்க, திருத்த முயற்சி செய்வாங்க, காரணத்தை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நேரம் இல்லை, நீ இது மாதிரி செய்யாத, இது சரி கிடையாது, அவ்வளவுதான். அவங்க இருந்து ஒரு பயிற்சி கொடுக்கணும், அந்த ஒரு எண்ணம் கிடையாது. திருத்தணும், நல்ல பிள்ளையா வா அப்படின்னு தான். நல்ல ஒரு ஞானம் நிறைந்த வளருகின்ற ஒரு பிள்ளையாக இருக்கணும் அப்படின்ட்டு அது நேரத்தை செலவழிக்கிறதுக்கு அவங்க தயாரா இல்லை. ஆண்டவர் வந்து பிள்ளைகளை இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்தார் அப்படின்னு போட்டுரும், ஒப்படைத்தார். ஒரு பொறுப்பாக அந்த பொறுப்பு, கடவுள் கொடுத்த பொறுப்பு. மலாக்கியின் புத்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம், தந்தையின் இதயத்தை பிள்ளைகளுக்கு அவர் திருப்பினார் அப்படின்னு போட்டிருக்கும். இந்த தந்தை பிள்ளைகளுக்கு நடுவுல பிரச்சனை இருக்கிற குடும்பத்துல பாத்தீங்கன்னா பிள்ளைகளுக்கும் சமாதானம் இருக்காது, அவங்க குடும்பத்திலையும் பல பிரச்சனைகள் இருக்கும். இப்ப கூட ஒரு ஹிந்து சகோதரருக்காக போன வாரம் ஜெபிச்சுட்டு இருக்கும்போது அவரோட மேலான வாழ்க்கையில அவர் வந்து பல மாசத்துக்கு ஒரு 3.5 லட்சமோ 1.5 லட்சமோ சம்பாதிச்சுட்டு இருக்கிறார். ஆனா குடிக்க அடிமை. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வாழ்க்கையில அவங்க அப்பா அம்மாவோட பல பிரச்சனைகள் காரணம், உள்ள மன வேதனையினால. மலாக்கியின் புத்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கிறீங்களா ப்ளீஸ்? நான் வந்து உலகை சபித்து தண்டிக்காதபடி அவர் பெற்றோரின் உள்ளங்களையும் பிள்ளைகளிடத்திலும்
பிள்ளைகளின் உள்ளங்களை பெற்றோரிடத்திலும் திருப்புமாறு செய்வார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். மன்னிப்பின் வழியாக கடவுள் விண்ணக தந்தை இயேசு ஆண்டவர் செய்யற ஒரு செயல் அது. தந்தையின் இதயம் பிள்ளைகள் கிட்ட, பிள்ளைகளின் இதயம் தந்தையர்கிட்ட. எனக்கும் எங்க அப்பாவுக்குமே வந்து பல பிரச்சனைகள், மன வேதனைகள் உள்ள, எங்களை ஏற்றுக்கொள்ள முடியல எங்கள் மூலம். ஆனா ஆண்டவர் இந்த மாதிரி திருப்பினார். இப்ப எனக்கும் எங்க அப்பாவுக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் ஒன்றும் கிடையாது. ஆண்டவரின் கிருபையால் மட்டும்தான். இந்த வீடு அப்படின்றது ஒரு அன்பு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடம் மட்டும் கிடையாது. 4வது விஷயம் நம்ம சிந்திக்க போற விஷயம் என்னன்னா, அது ஒரு ஜனநாயகம் அந்த மாதிரி ஒரு இடம் மட்டும் கிடையாது. அது ஒரு பயிற்சி இடம் அப்படின்றத சிந்திக்கிறது கிடையாது பல பேர். அது பாதுகாப்பு கிடைக்கணும் அப்படின்றது மட்டும் இல்ல. அங்க அவங்க அதிகாரத்தை, பொறுப்பை கற்றுக்கொண்டுகின்ற ஒரு இடம். இங்க பாத்தீங்கன்னா, எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா, ஒரு பிள்ளைகளுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கும். ஒரு பிள்ளைகளுக்கும் வந்து ஒரு பொறுப்புகள் நம்ம கொடுக்கணும். இப்பெல்லாம் ஆனா பல வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா, அவங்க சொந்த தட்டு எடுத்து அவங்க கழுவுறதுக்கு யாரும் இல்ல. அவங்க அப்பா அம்மா எல்லாமே அப்பா அம்மா செஞ்சு கொடுத்துருவாங்க. நீங்க படிச்சா மட்டும் போதும், இந்த சம்பாத்தியம், அவங்க பெரிய ஆளாகணும், இந்த டாக்டர் தான் ஆகணும், அது ஆகணும், அது மட்டும் தான் அவங்க மனசு சிந்தை. படிப்புக்கு அடிமையா வாழ்ந்துன்னுக்குறாங்க. ஆனா வளரும் போது அவங்களுக்கு ஒன்றும் தெரியல. ஒரு விஷயத்திலையும் ஒரு தயாரிப்பு இல்லை. பல விஷயங்கள் அவங்க கற்றுக்கொள்ளவில்லை. ஒரு அதனாலே பல விஷயங்கள் தெரியல. திருமணத்திற்கு போகும்போது பல பொறுப்புகள் அவங்களுக்கு இல்லை. அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு குழந்தைங்க இந்த மாதிரி செய்யணும், அது செய்யணும், ஒன்றும் தெரியாது. ஒன்றும் கற்றுக்கொள்ளவில்லை. பொறுப்புகள், கட்டுப்பாடு அவங்களுக்கு இல்லை. கட்டுப்பாடு இல்லை. ஒன்றும் கீழ்ப்படிய மாட்டேன். நான் தான் இது படிச்சுட்டேன், நீங்க இது தந்தை ஆகணும், அது தந்தை ஆகணும், வற்புறுத்தி செயல்படுத்துகின்றார். 1 டிமோத்தி 3வது அதிகாரம் 4-5. அந்த பிள்ளைகளை ஒரு கீழ்ப்படிதல் வைப்பது ரொம்ப முக்கியம். 1 டிமோத்தி 3:4-5 வாசிக்கிறீங்களா? தம் சொந்த குடும்பத்தை நல்ல முறையில் நடத்தி தம் பிள்ளைகளை பணிவுடனும் மிகுந்த கண்ணியத்துடனும் வளர ஆவணம் செய்பவராக இருக்க வேண்டும். தமது சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாத ஒருவரால் கடவுளின் சபையை எவ்வாறு கவனிக்க முடியும்? ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இந்த பொறுப்புகள்லாம் கொடுக்கும்போது அவங்க வந்து உடனே எனக்கு பொறுப்பு தாங்க அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ள போறது கிடையாது. ஆனா அந்த ஒரு பொறுப்பு அவங்க செய்ய 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 அதோட முக்கியத்துவத்தை நீங்க எடுத்து சொல்லி கொடுக்கும்போது, அவங்க பொறுப்புள்ள நபர்களாக வருவதை அவங்க பார்க்கும்போது, மற்றவர்கள் வந்து அவங்க பாராட்டுவாங்க. அந்த பாராட்டு அவங்க பெறும்போது, அவங்க வந்து அந்த பொறுப்புகளோட முக்கியத்துவத்தை அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அதை வந்து சின்ன சின்ன பொறுப்புகளோட ஸ்டார்ட் பண்ணா போதும். பெரிய பெரிய பொறுப்புகள்லாம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. சின்ன சின்ன பொறுப்புகளோட ஸ்டார்ட் பண்ண கண்டிப்பு இருக்கணும் வீட்டுல. ஆனா சில பேர் நான் செய்யற ஒரு தவறு, நான் பார்த்திருக்கிற ஒரு தவறு என்ன அப்படின்னா, நம்ம இப்போ இருக்கிற இந்த பிபிலிய கல்வியில வருகின்ற நபர்களோட ஒரு தவறை நான் கவனிச்ச ஒரு தவறு என்ன அப்படின்னா, அவங்களுக்கு பல கோபங்கள் இருக்கும். கணவர் மேல கோவம், மாமியார் மேல கோவம், இல்ல மனைவி மேல கோவம். அந்த கோபத்தை வந்து பிள்ளைகள் மேல காட்டுவாங்க. பிள்ளைகள் யாரோ ஒரு தப்பு செய்யறதுக்காக காத்து நிற்பாங்க. முக்கியமா அது பிள்ளைங்க தான் செய்வாங்க. கணவர் மேல காட்ட முடியாது, மனைவி மேல காட்ட முடியாது. அதனால என்ன செய்வாங்க, பிள்ளைங்க மேல அந்த கோவத்தை காட்டுவாங்க. அந்த கோவத்தை காட்டுவதற்காக இதை தண்டிக்க கூடாது. அப்ப என்ன நடக்கும்? நம்மள மாதிரி இன்னும் கோபம் இருக்கிற ஒரு நபர், ஒரு பிள்ளைகளை தான் நம்ம வளர்ப்போம். இன்னைக்கு டிவைன்ல போகும்போது சில குழந்தைகளுக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு, இவங்களுக்குள்ள வந்து கோபம் இருக்கு அப்படின்ட்டு. நல்லா கோவப்படுவியாமா அப்படின்னு கேட்டா, ஆமா கோபம். அவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து அந்த கோபம் வந்திருக்கு. இதனாலதான் கோவப்பட்டு அடிப்பது, கோவப்பட்டு அந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாது. இந்த செய்த தவறுக்கு ஒரு அடி போதும், ஒரு அடியை வைத்து நம்ம திருத்த முடியும். ஆனா அந்த மாதிரி திருத்த மாட்டாங்க. அவங்க கோவம் தீர்ற வரைக்கும் அடிப்பாங்க. அப்ப என்ன நடக்கும்? நம்மளை விட மோசமான, இன்னும் நம்மளை விட அதிகமா கோவப்படுகின்ற ஒரு நபர் தான் நமக்கு வந்து நம்ம பிள்ளைங்க. அந்த மாதிரி நபரா வந்து பிள்ளைகள் வளருவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதான் எபேசியர் 6வது அதிகாரத்துல
எரிச்சல் மூட்டாதீர்கள் அப்படின்னு ரொம்ப முக்கியமா போட்டிருக்கும். எபேசியர் 6:4 வாசிக்கிறீங்களா? தந்தையரே, உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள், மாறாக அவர்களை ஆண்டவருக்கேற்ற முறையில் கண்டித்து திருத்தி அறிவு புகற்றி வளர்த்து வாருங்கள். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. தண்டித்து திருத்தி எரிச்சல் மூட்டுறது, கோவப்படுத்துற விதத்துல நம்ம செயல்படுத்தக்கூடாது. பல பேர் நீதி இல்லாமல் அந்த கோவம் தீர்ற வரைக்கும் அடிப்பாங்க. அதெல்லாம் சரி கிடையாது. சின்ன தப்புக்கு பெரிய தண்டனை இருக்கும். எல்லாம் அது மட்டும் இல்ல, எல்லா நேரத்திலையும் தண்டிக்க மாட்டாங்க. கோவமா இருந்தா மட்டும்தான் தண்டிப்பு. கோவம் முடிஞ்சு கோவம் இல்லை அப்படின்னா, நல்ல மூட்ல இருந்தாங்க அப்படின்னா, மூடுக்கு ஏத்த மாதிரி தான். அப்ப என்ன நடக்கும்? பிள்ளைங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா உடனே அப்பா அம்மாவோட மூஞ்சியை தான் பார்ப்பாங்க. அந்த மூடு எப்படி இருக்கு அப்படின்றது தான். அப்ப அவங்களுக்கும் மூடு சரியில்லை அப்படின்னா, அவங்க உணர்ச்சிகளுக்கு அவங்களும் அடிமையா வாழ்வாங்க. மூடு சரியில்லைன்னா அவங்களும் கோவப்படுற நபரா மாறுவாங்க. தண்டிப்பு அப்படின்றது, கண்டிப்பு அப்படின்றது தண்டனை கொடுப்பதற்காக கிடையாது, அவங்களை திருத்துவதற்காக, கடவுளின் பிள்ளைகளாக மாற்றுவதற்காக. அதை முக்கியமா நம்ம புரிஞ்சுக்கணும். இந்திய சமூகத்துல அது ரொம்ப அதிகமா பார்க்குற ஒரு விஷயம் தான். நம்ம தண்டிப்பது அப்படின்றது கோபத்தின் அடிப்படையில் அது செய்யக்கூடாது. அந்த வெறுப்பு இருக்கும் சில பேருக்கு. சில சில செயல்கள் நமக்கு வெறுப்பா இருக்கும். அந்த வெறுப்பு இருக்கிற செயல்கள் இருந்தா அது ரொம்ப அதிகமான தண்டனை நம்ம கொடுப்போம். அப்படி இருக்கக்கூடாது. அதுக்காக சில பேர் என்ன பண்ணுவாங்க, நான் சின்ன வயசுல ரொம்ப எனக்கு ரொம்ப கண்டிச்சுட்டாங்க, என்ன ரொம்ப தண்டிச்சுட்டாங்க, அதனால நான் பிள்ளைகளை தண்டிக்கவே மாட்டேன், கண்டிக்கவே கூடாது. அது ஒரு எக்ஸ்ட்ரீம்ல இருந்து இன்னொரு எக்ஸ்ட்ரீம். அப்படி இருக்கக்கூடாது. நீதிமொழிகள் 13:24 வாசிக்கிறீங்களா? யாரு கண்டிக்கலையோ அவங்க பிள்ளைகளை நேசிக்கலன்னு அர்த்தம். நீதிமொழிகள் 13:24 வாசிக்கிறீங்களா? பிரம்பை கையாளாதவர் தம் மகனை நேசிக்காதவர், மகனை நேசிப்பவரோ அவனை தண்டிக்க தயங்க மாட்டார். ஆமேன். அல்லேலூயா. ஆமேன். ஹல்லேலூயா. ஹெப்ரேயர் 12:11 எடுத்து வாசிச்சு பாருங்க. இந்த ஒரு கொஞ்சம் இப்போ அந்த தண்டனை கஷ்டமா இருக்கும். ஆனா சமாதானத்தை தருகின்ற ஒரு விஷயம். ஹெப்ரேயர் 12:11 வாசிக்கிறீங்களா? இவ்வாறு திருத்தப்படுவது இப்போது மகிழ்ச்சிக்குரியதாய் இராமல் துயரத்துக்கு உரியதாகவே தோன்றும். ஆனால் பின்னர் இவ்வாறு பயிற்சி பெற்றவர்கள் அமைதியையும் நேர்மையான வாழ்வையும் பயனாக பெறுவர். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆறாவது ஒரு விஷயம் நம்ம சிந்திக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எந்த ஒரு என்னவா வளருவாங்க, ஒரு டாக்டரா வருவாங்களா, ஒரு இன்ஜினியரா வருவாங்களா அப்படின்றதுக்கு பதிலாக என்ன ஒரு நபராக வருவாங்க அப்படின்னு நம்ம முக்கியத்துவத்தை கொடுக்கணும். இந்திய சமூகத்தில் ரொம்ப நம்ம செய்யற ஒரு மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, என் பையனை நான் இந்த மாதிரி ஆக்கணும், நான் அந்த மாதிரி ஆக்கணும் அப்படின்ற பல ஆசைகள், நம்ம ஆசைகளை தான் நம்ம வழி நடத்திட்டு இருக்கு. அப்படி இல்லை. அவங்களுக்குள்ள ஆண்டவர் வைத்திருக்கின்ற, அவங்களுக்குள்ள ஆண்டவர் புதைத்து வைத்திருக்கின்ற கிருபைகள் என்ன, என்ன ஆசிரியர் அவரு கொடுத்திருக்கிறாரு, என்ன அழைத்துதல் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சீர்தூக்கி பார்க்கணும். அதை புரிந்து கொள்ள அதை நம்ம அதை கற்றுக்கொள்ளணும். ஆண்டவரின் ஜெபத்தில் அதை புரிஞ்சுக்கணும். எரேமியா 1:5 படைப்பதற்கு முன்னாடியே ஒரு குழந்தையும் எந்த விதத்துல என்ன ஆவணும் அப்படின்னு சொல்லி கடவுள் முடிவு பண்ணியிருக்கிறாரு. எரேமியா 1:5 வாசிக்கிறீங்களா? தாயின் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன். நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன். மக்களினங்களுக்கு இறைவாக்கினனாக உன்னை ஏற்படுத்தினேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். சில பேர் எப்படின்னா, என்னால ஒரு என்ஜினியர் ஆக முடியல, அதனால என்ன பண்ணுவாங்க, என் பிள்ளைய நான் என்ஜினியர் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி
அவங்களா முடிவு எடுத்துடுறாங்க. என்ன பிள்ளை என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்படி இருக்கக்கூடாது. கடவுள் வந்து அவங்களுக்குள்ள என்ன ஒரு அழைத்துதல் இருக்கு. நேத்து கூட ஒரு பையன் வந்து அவனுக்கு அவங்க அப்பாவும் அம்மாவும் இறந்துட்டாங்க. அவங்க வந்து அந்த பையன் வந்து ஜெபத்திற்காக வந்திருந்தான். அவனுக்குள்ள ஆசை என்ன இப்போ நிறைய பேர் ஆசை தூண்டி விட்டுருக்காங்க. காசு இருந்தாதான் நீ ஒரு பெரிய ஆளு அப்படின்ட்டு ஒரு தவறான எண்ணத்தை கொடுத்துருந்தான். அப்போ அவனுக்கு என்ன, இப்ப இருக்கிற வேலை அவனுக்கு பத்தாது. எனக்கு வந்து ஒரு பெரிய வேலைக்கு போகணும், பெரிய பெரிய ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு சம்பாதிக்கணும். நல்ல டக்குன்னு ஒரு பெரிய ஆளாகணும். இன்னும் தவறான பல எண்ணங்கள் சாத்தான் போட்டு வச்சிடணும் பல நபர்கள் வழியா. நம்ம இந்த மாதிரி இருக்குல்ல, நமக்குள் ஆண்டவர் நமக்காக என்ன கிருபையை தந்திருந்தார், என்ன வந்து எதை எதை வைத்து என்ன செய்யணும்னு அவர் வந்து நமக்கு ஒரு அழைத்தல் கொடுத்திருந்தார். ஜெபத்தின் வழியாக தெரிகிற விஷயம். நம்ம அவர் கை வேலைப்பாடு எபேசியர் 2:10 போட்டிருக்கோம். அவர் நம்ம நற்செயல்களை செய்வதற்கு அவர் நம்மளுக்கு படைத்திருக்கின்றார். என்ன நற்செயல்கள் நம்ம வந்து அதை புரிஞ்சுக்க முயற்சி செய்யணும். அதை செய்யும் போதுதான் நமக்கு ஒரு நிறைவு கிடைக்கும். வேற எது செய்தாலும் நம்ம ஆசைகளா கூட இருக்கலாம், ரொம்ப நாளா அந்த ஆசை இருந்திருக்கலாம். ஆனா அந்த அவர் விருப்பப்படுகின்ற நற்செயல்களை செய்யும் போதுதான் நமக்கு அந்த சமாதானம். எபேசியர் 2:10 வாசிக்கிறீங்களா? ஏனெனில் நாம் கடவுளின் கை வேலைப்பாடு, நற்செயல்கள் புரிவதற்கென்று கிறிஸ்து இயேசு வழியாய் படைக்கப்பட்டிருக்கிறோம். இவ்வாறு நற்செயல்களை புரிந்து வாழும்படி கடவுள் முன்கூட்டியே ஏற்பாடு செய்திருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஒரு அப்பா ஒரு வீட்டுல இருக்க வேண்டிய அவரோட ஆன்மீக வழி நடத்துதல் பிள்ளைகளுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். அது ரொம்ப மிக முக்கியம், டவுட்டே கிடையாது. ஆனா அதுக்காக அம்மா தாய்க்கு அங்க வேலை கிடையாதுன்னு இல்லை. அவங்களும் வந்து முதல் ஒரு போதகர் பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு ஒரு முக்கியமா ஒரு வழி நடத்தல் அவங்களுக்கும் ஒரு பங்கு உண்டு. ஆனா அதை விட ஒரு பிரைமரி முதன்மையான பங்கு அப்படின்றது ஒரு தகப்பனுக்கு தான், அப்பாவுக்கு தான் அந்த ஒரு முதன்மையான ஒரு கிருபையை ஆண்டவர் தந்திருக்கின்றார். நீதிமொழிகள் 31வது அதிகாரத்தில் 26 28 வாசிச்சீங்க அப்படின்னா ஒரு தாயின் ஒரு ஆண்டவர் தந்திருக்கின்ற கிருபைகளை நீங்க வந்து பார்க்கலாம். நீதிமொழிகள் 31ல 26 28 வாசிக்கிறீங்களா? 31 தானே இருக்கு பிரதர். 31வது அதிகாரம் 26 31வது அதிகாரம் இல்லையா? அவள் பேசும்போது ஞானத்தோடு பேசுவாள், அன்போடு அறிவுரை கூறுவாள், தன் இல்லத்தின் அலுவல்களில் கண்ணும் கருத்துமாய் இருப்பாள். உணவுக்காக பிறர் கையை எதிர்பார்த்து சோம்பி இருக்க மாட்டாள். அவளுடைய பிள்ளைகள் அவளை நற்பேறு பெற்றவள் என வாழ்த்துவார்கள். அவளுடைய கணவன் அவளை மனமாற புகழ்வான். திறமை வாய்ந்த பெண்கள் பலர் உண்டு, அவர்கள் அனைவரிலும் சிறந்தவள் நீயே என்று அவன் சொல்வான். எழில் ஏமாற்றும் அழகு அற்றுப்போகும். ஆண்டவரிடம் அச்சம் கொண்டுள்ள பெண்ணே புகழத்தக்கவள். அவளுடைய செயல்களில் நற்பயனை எண்ணி அவளை வாழ்த்துங்கள். அவளது உழைப்பை மக்கள் மன்றம் பாராட்டுவதாக. ஆமேன். அல்லேலூயா. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். பிள்ளைகள் அவன் கணவரும் பிள்ளைகளும் வந்து பாராட்டுவான். அந்த விதத்துல வந்து அந்த ஞானத்தை வாயை திறக்கும் போது அந்த ஞானம் என்ன ஞானம், உலக ஞானத்தை பத்தி பேசல, இந்த ஆன்மீக ஞானத்தை பற்றி. இப்போ நான் வந்து நான் சொன்னேன் இப்போ கொஞ்சம் இந்த ஒரு வாரம் வந்து வெக்கேஷன் டைம்னால நிறைய பிள்ளைகள் வந்திருந்தாங்க. நிறைய பிள்ளைங்களை வழி நடத்தும் போது நான் கவனிச்ச விஷயம், யார் உங்களுக்கு இந்த கடவுள் வார்த்தையை சொல்லி கொடுக்குறா அப்படின்னு சொல்லும் போது அதிகமா வந்து தாய்மார் தான் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அது தப்பு கிடையாது. ஆனா ஒரு கட்டளையின் விதத்தில் தந்தை வந்து இதெல்லாம் பல விஷயங்கள் விவிலியத்துல பார்த்தீங்க, கட்டளைகளின் விதத்துல சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு அப்படின்றது ஒரு தகப்பனோட பொறுப்பு. அதுக்காக தாய்மார் செய்ய முடியாதுன்னு கிடையாது. ஒரு சின்ன வயசுல விதைத்தால் நல்ல பலன் கொடுக்கக்கூடியது ஒரு அப்பா வழியா சொல்லி கொடுக்கும் போது அது இன்னும் நிறைய கிருபைகள் அதுல இருக்கு. 2 திமோத்தி 1வது அதிகாரம் 5வது வசனம் அதுக்காக வந்து அது வந்து குறைந்தது அப்படின்றது இல்லை. ஞானத்துடன் பேச வேண்டியது உங்களுக்கும் அந்த ஒரு பொறுப்பு இருக்கு. பவுல் சொல்றாரு திமோத்தி கிட்ட, உங்க அம்மா உங்க பாட்டி செய்த அற்புதமான நம்பிக்கையை உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி.
2 திமோத்தி 1:5 வாசிக்கிறீங்களா? வெளிவேடமற்ற உன் நம்பிக்கையை நினைத்து பார்க்கிறேன். இத்தகைய நம்பிக்கையை முதலில் உன் பாட்டி லோயி மற்றும் உன் தாய் யூனிக் ஆகியோரிடம் விளங்கியது. இப்போது உன்னிடமும் உள்ளதென உறுதியாக நம்புகிறேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். நல்லா ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நபராக இருந்தார். சரிங்களா? அவர் நிறைய பேருக்கு நல்லதை செய்திருந்தார் திமோத்தி அப்படின்றவர். சரிங்களா? ஆனா திமோத்தி வந்து அவரோட அப்பா வந்து சரியான ஒரு உறவு இல்லாதனால அவருக்குள்ள வந்து ஒரு என்ன சொன்னா ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்த ஒரு நபராக இருந்தார் அப்படின்ட்டு விவிலியத்துல வாசிக்கும் போது நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்தது அப்படின்னு. 1 திமோத்தி 4:12 நீ வந்து உனக்கு வயது கம்மியா இருக்கு, நீ வந்து அதுக்காக நீ வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மையில் இருக்காத அப்படின்னு சொல்லி பவுல் திருத்துகின்றதை நீங்க பார்க்கலாம். 1 திமோத்தி 4:12 வாசிக்கிறீங்களா? நீ இளைஞனாய் இருப்பதால் யாரும் உன்னை தாழ்வாக கருதாது இருக்கட்டும். பேச்சு, நடத்தை, அன்பு, நம்பிக்கை, தூய்மை ஆகியவற்றில் நீ விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாய் விளங்கு. ஆமேன். ஒரு தாழ்வு ஒரு மனப்பான்மை இருந்திருக்கு. ஏன்னா அவங்க அம்மாவும் பாட்டியும் அந்த மாதிரி வழியா வளர்ந்து வந்திருக்கிறார். சரிங்களா? அதோட ஒரு பிரச்சனை இது. ஒரு அப்பா வந்து அந்த ஆண்டவர் வார்த்தையை விதைத்து ஒரு ஆணோட இதயத்தில் விதைத்து வரும்போது அது வரக்கூடிய ஒரு விஷயம். 8வது விஷயம் அப்படின்றது மிக முக்கியமான விஷயம். கடைசி 3 நிமிஷத்துல சொல்ல போறேன். நமக்குள் இல்லாத விஷயத்த பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியாது. நமக்குள் இல்லாத விஷயத்த பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியாது. நம்ம பிள்ளைகளுக்கு சில ஒரு அறிவை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்பும்போது நம்ம அதை கடைபிடிச்சிருக்கணும். நம்ம கடைபிடிச்சிருக்கணும். இணை சட்ட நூல் 6வது அதிகாரம் 6-7 எடுத்து வாசிச்சீங்கன்னா ரொம்ப தெளிவா அதுல இருக்கும். ஏன்னா பிள்ளைகள் அதிகமா கற்றுக்கொள்ள போறது அப்படின்றது அவங்கள பார்க்கிற விஷயத்தின் வழியாக நம்ம கேட்கறதை விட. அதை நீங்க கவனிச்சிருப்பீங்க. உங்களுக்கு பிள்ளைகள் இருக்குன்னா நீங்க கவனிச்சிருப்பீங்க. இணை சட்ட நூல் 6வது அதிகாரம் 6-7 வாசிக்கிறீங்களா? இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இவ்வார்த்தைகளை உன் உள்ளத்தில் இருக்கட்டும். நீ அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியுமாறு சொல். உன் வீட்டில் இருக்கும் போதும் உன் வழி பயணத்தின் போதும் நீ படுக்கும் போதும் எழும்போதும் அவற்றை பற்றி பேசு. உன் கையில் அடையாளமாக அவற்றை கட்டிக்கொள். உன் கண்களுக்கிடையே அடையாள பட்டயமாக அவை இருக்கட்டும். உன் வீட்டின் கதவு நிலைகளிலும் நுழைவு வாய்களிலும் அவற்றை எழுது. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். முதல் விஷயம் என்ன? நம்ம இதயத்துல பதியணும். நம்ம இதயத்துல அவரோட வார்த்தை பதியணும். அதுக்கப்புறம் அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். முழு விவிலியத்தை புரிஞ்சுக்கணும்ன்றது இல்ல. முக்கியமான விஷயங்களை நீங்க ஒரு வாரத்துல ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சு கடைபிடித்தால் அந்த வாரத்துல நீங்க அதை சொல்லிக் கொடுக்கலாம் பிள்ளைங்க. அப்ப நம்ம இதை கடைபிடிச்சு நம்ம இதை சொல்லிக் கொடுக்குறோம். என்ன நடக்கும்? பிள்ளைகள் எந்த அளவுக்கு ஞானத்துடன் வளருவாங்க. உங்க அற்புதமான ஒரு ஆண்டவர் என்ன சொன்னா வார்த்தை அங்க அவங்க வளருவாங்க, ஆழப்படுவாங்க அதுல. ஆனா பல நேரத்துல நம்ம வந்து அதை கடைபிடிப்பதில்லை. அப்புறம் நம்ம அதை சொல்லி தர்றதும் இல்லை. அதனாலதான் பல பிரச்சனைகளுக்கு ஆணிவேர் அப்படின்றது. நம்ம நல்லதை விதைக்கல அப்படின்னு சொன்னா சாத்தான் வந்து கிளைகளை விதைத்திருவான். அதுதான் வந்து இயேசுவாண்டவர் அந்த கிளைகள் ஓமைகளை அவர் சொல்ற விஷயம் இதுதான். அவன் விதைத்திருவான். சாத்தான் வந்து தந்திரமானவன். நம்ம நல்லதை விதைக்கல அப்படின்னு சொன்னா இந்த கெட்டதை விதைக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. நல்ல விதைக்கிற வழிதான் கம்மியா இருக்கு இப்பெல்லாம். மத்தேயு 13வது அதிகாரம் உங்களுக்கு நேரம் இருக்கும்போது இந்த ஓமையை எடுத்து வாசித்து பாருங்க. விதைக்காரனின் ஓமைக்கு அப்புறம் வர ஓமை என்ன? இந்த கிளைகளின் ஓமைன்னு நினைக்கிறேன். 24 to 30 வரைக்கும் தேவையில்லாத அசுத்தமான இந்த உலக சிந்தனைகள் தான் அதிகமா பிள்ளைகள் இதயத்துல இருக்கு. அதை பிழிந்து எரியறது கூட
என்ன சொல்லணும்னா, இந்த கவுன்சிலிங் நேரத்துல அதை எடுக்கிறதுக்குள்ள படுற பாடு இருக்கு. கொஞ்சம் நஞ்சம் இல்ல. உலகத்தில் இந்த தவறான விஷயங்களை விதைக்கிறதுக்கு 100 பேர் இருக்கிறாங்க. நல்ல விதைக்கிறதுக்கு 1, 2 பேர் கூட ரொம்ப கம்மி தான். அதனால அந்த பொறுப்பை நம்ம வந்து விட்டுறக்கூடாது. சரிங்களா? அது வேற யாராவது செஞ்சுக்குவாங்க, குருத்தோர்கள் செஞ்சுக்குவாங்க, தாய்மார்கள் செஞ்சுக்குவாங்கன்றது விட்டுறக்கூடாது. நம்ம முக்கியமா தகப்பன், அப்பா செய்ய வேண்டிய ஒரு கடமை இது. தாய்களும் செய்யணும். அந்த ஞானத்துடன் வந்து ஞானத்தை கொடுக்கணும் அப்படின்றத கடவுள் விரும்புகின்றார். நம்ம செய்யறதுக்கு ஆண்டவர்கிட்ட ஜெபிப்போம். இன்னைக்கு தியானித்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? எந்த கேள்வியா இருந்தாலும் கேளுங்க. ஆண்டவர் வழி நடத்துவார். இயேசுவே நன்றி. ஹalleluya. praise the lord. praise you jesus. thank you jesus. உமது ரத்தத்தால் எங்களை ஒவ்வொருத்தரையும் கழுவும் ஆண்டவரே. தூய்மையாக்கும், விடுதலை தாரும், அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படுத்தும் ஆண்டவரே. கடவுரி பாண்டேஜ், இந்த ஞானத்தை, உங்கள் ஞானத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு எங்கள் வாழ்க்கையில் கடைபிடித்து உங்க பிள்ளைகளுக்கு, நீங்க தந்த பிள்ளைகளுக்கு, நீங்க ஒப்படைத்த பிள்ளைகளுக்கு உங்க பொறுப்பை உங்க வார்த்தைக்கு ஏற்றபடியாக நிறைவேற்ற எங்க ஒவ்வொருத்தருக்கும் அந்த கிருபையை தாரும் ஆண்டவரே. அந்த ஞானத்தை தாரும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். God, every bondage, bind and cast every unclean spirit from the mighty name of Jesus we pray. Amen. God bless you. Have a nice day. Thank you.